பிரைஸ் தி லார்ட். இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மாலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 968வது கர்த்தருடைய வார்த்தை 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 28. பந்தய பொருளுக்காக அநேக நபர்கள் அந்த பந்தய ஓட்டசாலையிலே ஓடுவார்கள். ஆனால் ஒருவனே பந்தயத்தில் வெற்றி பெறுகிறான். ஓடுகிறதற்கும் ஈடுபடுகிறதற்கும் ஒரு செயலில் நாம வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஓடுவார்கள். அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அநேக நபர்கள் இந்த பூமியிலே பரலோக ராஜ்யத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓட்ட பந்தயங்களை குறித்ததான காரியங்களிலே ஒரு சத்தியத்தை இன்றைக்கு கொடுக்க போகிறார். கர்த்தராகிய தேவனிடத்திலே சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை விடுகிற அந்த நேரத்திலே 2 குற்றவாளிகள் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டார்கள். ஒரு குற்றவாளி தேவனை இகழ்கிறான். உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்ள உங்களுக்கு அருகதை இல்லை, என்னை நீங்கள் ரட்சிக்கவா இந்த போகிறீர்கள் என்று சொல்லி இகழ்கிறான். ஆனால் இன்னொரு மனிதன் சொல்கிறான், தேவனே உம்முடைய வருகையில் என்னை நினைத்தருளும், உம்முடைய ராஜ்யத்தில் என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று சொல்லி கெஞ்சுகிறான். 2 பேர் அந்த மரணம் போகக்கூடிய தருவாயிலும் ஒரு மனிதன் வெற்றி பெறுகிறான். ஈடுபடுகிறதற்கு எத்தனை பேர் வேணாலும் வரலாம். நிறைய பேர் பாருங்களேன், 2 மனிதர்கள் தேவனுடைய ஆலயத்தில் ஜெபம் செய்ய போறாங்க. ஒரு மனிதன் ரொம்ப பர்ஃபெக்ட் ஆனவன் தான், தசமபாகம், காணிக்கை, ஓய்வு நாளை கடைபிடிப்பது எல்லாவற்றிலும் சரியா இருந்தாலும் அவனுடைய இருதயத்தில் பெருமை எண்ணம் ஆண்டு கொண்டிருந்தது. கூட வந்திருக்கிறவனை போல நான் இழிவானவன் அல்ல என்று சொல்லி தன்னுடைய ஜெபத்தில் ஒருவனை குற்றப்படுத்தி தன்னுடைய மேன்மையை காண்பிக்கிறான். அந்த ஒரே ரீசனுக்காக பாவியான மனிதன் சொன்னான் பாருங்க, உன்னுடைய முகத்திற்கு ஏறெடுக்க கூட எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, என் ஜெபத்தை கேளுங்கன்னு அவனை அங்கீகரித்தார். எல்லாத்திலையும் பர்ஃபெக்டா இருந்தாலும் மற்றவனை குற்றப்படுத்துகிற இன்னொரு மனிதனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கவில்லை. வெற்றி பெற்றவன் அந்த தாழ்மையை கொண்டிருந்த மனிதன் தான். 2 பிள்ளைகள் கர்ப்பத்திலே மோதிக்கொண்டிருந்தார்கள். தேவனாகிய கர்த்தர் யாக்கோபை சிநேகித்தார், ஏசாவை வெறுத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாக ஒரு மனிதனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. இன்னொரு மனிதன் கர்த்தருடைய ராஜ்யத்திலே இடமில்லாமல் அலைந்து திரிந்து உலக வாழ்க்கையில் ஓடிக்கொண்டு வீணான காரியத்தில் போய்விட்டான். எல்லாமே தேவனுக்கு, தேவன் ஏதோ ஒரு கர்த்தருடைய விசுவாசத்தையும் கர்த்தருடைய தாழ்மையையும் உன்னுடைய இருதயத்தில் நீ என்ன நினைத்திருக்கிறாய் என்பதையும் அறிந்திருக்கிறது. நொகோமி என்ற மாமியாருக்கு 2 மருமகள்கள் இருந்தாங்க. அந்த நகோமியினுடைய பிள்ளைகள் செத்து போயிட்ட பிறகு 2 மருமகளும் அனாதையா நின்னாங்க. அப்போ ஒரு மருமகள் நகோமி என்ற மாமியாரை முத்தமிட்டு தன்னுடைய தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் ரூத் என்ற மருமகள், இனி உன்னுடைய கடவுள் தான் என் கடவுள், உன் வழியில் தான் நான் பிரயாணம் செய்வேன், மரணத்தை தவிர உன்னை என்னை எதையுமே பிரிக்க முடியாது என்று சொல்லி ஒரு தொடர் பயணம், ஓட்ட பந்தயத்தில் வெற்றி பெறுகிறதுக்கான ஒரு ஓடும் பயணத்தை போல வாழ்க்கையின் பயணத்தை செய்தார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த ரூத்திற்கு கர்த்தராலே நிறைவான பலன் வந்தது. ரூத் ஆசீர்வதிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, மரியாள் மார்த்தாள் என்ற லாசருடைய வீட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறார்கள். மார்த்தாள் நிறைய கவலைகள் படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்துட்டாரு, பிரசங்கம் தான் முக்கியம், அவருக்கு என்ன உணவு செய்யலாம், எப்படி அவர்களை கனப்படுத்துவது, இதிலேயே அவங்களுடைய நிறைய சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டும் தன்னுடைய சகோதரியை தன்னுடைய சமையல் செய்கிற வேலைகளுக்கு ஒத்துழைப்பு தரவில்லை என்பதையும் இயேசு கிறிஸ்துவிடமே அந்த மார்த்தாள் குற்றப்படுத்துகிறார். இயேசுப்பா சொன்னாரு, தேவையானது ஒன்று, முக்கியமானது ஒன்று, ரட்சிப்பு தான். அந்த ரட்சிப்பை பெறுவதற்காக அந்த வார்த்தைகளுக்காக இயேசு கிறிஸ்துவின் பாதடியிலே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த அந்த மரியாளே வெற்றியின் கிரீடத்தை, ஆசீர்வாதத்தின் கிரீடத்தை பெற்றார். ஆகவே யார் வேணாலும் எப்படி வேணாலும் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்காக ஓடுகிறார்கள், ரட்சிப்பிலும் சத்தியத்திலும் பரலோக ராஜ்யத்திலும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு மனிதனே அந்த மனிதன் வெற்றி பெறுவார். இயேசு கிறிஸ்துவின் வருகையிலும் கர்த்தர் சொன்னார், இயந்திரம் அழைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருவன் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். வயலில் அறுவடை செய்வார்கள், ஒருவன் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஒரே வீட்டில் இருப்பார்கள், ஒருவன் இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்வான், மற்றவன் கைவிடப்படுவான். ஆகவே கைவிடப்படுகிறவர்களாக, ஓட்டப்பந்தயத்தில் தோல்வி அடைகிறவர்களாக இல்லாமல் வெற்றியின் பாதையில் ஓட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார்.
பின்தொடர்ந்து நாம் ஓடும் பொழுது வெற்றி உள்ள தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த வெற்றி உள்ள இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார். ஆபேல் காயின் காணிக்கையை கொண்டு போனார்கள். காயினுடைய காணிக்கையை நிராகரித்தார், ஆபேலை ஏற்றுக்கொண்டார். மார்த்தாள் மரியாள் ஒரே வீட்டில் இருந்தார்கள். மரியாளை ஆசீர்வதித்தார். மார்த்தாள் அநேக காரியங்களிலே கவலையோடு இருக்கிறார் என்று சொல்லி நிராகரித்தார். 2 மனிதர்கள் ஜெபம் பண்ண போனார்கள். ஒரு மனிதனுடைய ஜெபத்தை தேவனாகிய கர்த்தர் அங்கீகரித்தார். 2 மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே அறையப்பட்டார்கள். ஒரு மனிதன் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார். 2 பிள்ளைகள் ஒரே கர்ப்பத்தில் தோன்றினார்கள். யாக்கோபு என்ற சந்ததியை தேவனாகிய கர்த்தர் சிநேகித்து ஆசீர்வதித்தார். 2 மருமகள்கள் நகோமி என்ற மாமியாரோடு பயணம் செய்தார்கள். ஒரு மருமகளை கடைசி வரைக்கும் கூட இருந்தார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவை நம்பி ஒரு வெற்றியின் பாதையில் நாம் சென்று கொண்டிருந்தால் நிச்சயம் இந்த உலகத்தை ஜெயிப்போம். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஜெயமுள்ள பிள்ளைகளாய் ரட்சிப்பின் அதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்தில் வேறொரு அப்பாயின்மெண்ட்டுகளோடு உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் காட் சர்வன் சகரியா சதீஷ்குமார்.